Engineering Thermodynamics, Unit 1, Theory, Part 3. Heat. Heat அப்படிங்கிறது ஆற்றல். Heat is the energy which crosses the boundary of the system due to temperature difference. Heat வந்து எப்பயுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எதனால போகுது அப்படின்னா due to temperature difference between the system and surroundings. ஸோ சிஸ்டம், சரௌண்டிங்ஸ், பவுண்ட்ரி இதெல்லாம் வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஹீட் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் that crosses the boundary of the system due to temperature difference. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதனால நடக்குது அப்படின்னா due to temperature difference. இதோட யூனிட் ஜூல்ஸில் சொல்லலாம் அல்லது கிலோ ஜூல்ஸில். இது கேபிட்டல் Q அப்படிங்கிற லெட்டரில் நம்ம குறிக்கிறோம். ஸோ ஹீட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா Q is equal to mc into T2 minus of T1 kilojoules or joules. இப்போ mங்கிறது மாஸ், Cங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, T2 அப்படிங்கிறது ஃபைனல் டெம்பரேச்சர், T1 அப்படிங்கிறது இனிஷியல் டெம்பரேச்சர். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இதுக்கு ஓகே. அடுத்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் required to raise or lower the temperature of unit mass of a substance through 1 degree centigrade. அதாவது யூனிட் மாஸ் 1 கிலோகிராம் மாஸ் எடுத்துக்கிறோம். அது வாட்டராக இருக்கலாம் சரி, இல்லை கேஸாக இருந்தாலும் சரி. இதை அதோட டெம்பரேச்சர் பார்க்குறோம். அதிலிருந்து 1 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் உயர்த்துவதற்கு தேவைப்படக்கூடிய வெப்பம். இப்போ சப்போஸ் இப்போ வாட்டர் இருக்குது, 28 டிகிரி சென்டிகிரேடில் இருக்குது. லெட் அஸ் டேக் இதை வந்து இப்போ நம்ம ஹீட் பண்ணுறோம். வாட்டர் வந்து 1 kg ஆஃப் வாட்டர் அட் 28 டிகிரி சென்டிகிரேட். இதை ஹீட் பண்ணி 28 டிகிரி சென்டிகிரேடுங்கிறத 29 டிகிரி சென்டிகிரேடாக உயர்த்துறதுக்கு எவ்வளவு ஹீட்டு நம்ம சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இதோட யூனிட் வந்து பார்த்தோம்னா ஜூல்ஸ் பர் கேஜி கெல்வின். Specific heat for solid and liquids does not differ for different processes. இது மாறாது. But for gases it differs for different processes. So solid liquid இது ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் C வேல்யூ ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ மாறாது. ஆனால் கேஸஸ்க்கு ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி சில சேஞ்சஸ் எல்லாம் வந்து C வேல்யூவில் ஏற்படும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியில். அடுத்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இதில் என்ன வரும், அதே டெஃபினேஷன் தான். அதே 1 kg மாஸ் உள்ள ஒரு பொருளை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்துவதற்கு தேவைப்படக்கூடிய வெப்பம். என்ன கண்டிஷன் அப்படின்னா டியூரிங் த ப்ராசஸ் வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், மாறக்கூடாது. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் டிஃபைன்ட் அஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் required to raise or lower the temperature of unit mass of a substance through 1 degree when the volume of the substance remains constant. ஸோ இதை எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா CV அப்படிங்கிற லெட்டரில் C சஃபிக்ஸ் V, யூனிட் வந்துட்டு ஜூல்ஸ் பர் கேஜி கெல்வின் அல்லது கிலோ ஜூல்ஸ் பர் கேஜி கெல்வின். இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கான்ஸ்டன்ட் வால்யூமில் இருக்குது. இப்போ எவ்வளவு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு சேம் ஃபார்முலா இங்கே வந்து சிக்கு பதிலாக C சஃபிக்ஸ் V போட்டுக்குவோம். Q is equal to mCV T2 minus of T1 kilojoule. அடுத்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சேம் டெஃபினேஷன், ஆனால் என்ன கண்டிஷன் அப்படின்னா ப்ரெஷர் வந்து மாறாமல் இருக்கணும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்கணும். த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் required to raise or lower the temperature of unit mass of a substance. யூனிட் மாஸ் ரொம்ப முக்கியம். 1 kg யூனிட் மாஸ் அப்படிங்கிறது 1 kg ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் த்ரூ 1 டிகிரி செல்சியஸ். ஸோ 1 kg மாஸ் உள்ள ஒரு பொருள் அதை 1 டிகிரி சென்டிகிரேடுக்கு உயர்த்துவதற்கு தேவைப்படக்கூடிய வெப்பம். கண்டிஷன் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அதான். ஸோ இதை வந்து எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா C சஃபிக்ஸ் P.
ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் எவ்வளோ ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் தான் இது வருவது. ஸோ when a gas is heated or cooled at constant pressure, இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து சேம் ஃபார்முலா தான் முன்னாடி பார்த்த m c T2 minus T1. ஆனால் இங்கே வந்து c suffix p போடணும், c suffix p. ஸோ heat transfer q is equal to mcp T2 minus of T1 kilojoules. Cp ஓட யூனிட் மட்டும் பார்த்தோம்னாக்கா kilojoules per kg Kelvin. ஓகே, நெக்ஸ்ட் Cp is always greater than Cv. இந்த Cp Cv வேல்யூ பார்த்தோம்னா எது அதிகமாக இருக்கும் அப்படின்னா Cp தான் அதிகமாக இருக்கும். இப்போ ஏர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா Cp வேல்யூ வந்து 1.005 kilojoules per kg Kelvin. இதே ஏருக்கு வந்து C suffix V specific heat at constant volume வேல்யூ பார்த்தோம்னா 0.716 kilojoules per kg Kelvin அப்படின்னு. ஸோ இது என்னன்னு பார்ப்போம். when a gas is heated at constant pressureல ஒரு கேஸை ஹீட் பண்ணுறோம், the volume of the gas increases. கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஹீட் பண்ணுறப்ப வால்யூம் வந்து அதிகரிக்கும். ஸோ வால்யூம் அதிகரிக்கிறப்ப ஒர்க் இஸ் டன் பை த கேஸ். ஸோ தெர் இஸ் அ சேஞ்ச் இன் வால்யூம், therefore work is done by the gas in expansion. So hence constant pressure heating gives a higher value for the specific heat. அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஹீட் பண்ணுறதுனால higher value gives a higher value for the specific heat. So Cp value அதிகமாக இருக்கும் எதோட கம்பேர் பண்ணுறப்ப than the constant volume method. Thus Cp is always greater than Cv for any gas. Next workனா என்னன்னு பார்ப்போம். When the point of application of force moves in the direction of force, work is done. So work doneக்கு ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா force into distance moved. ஒரு பால் இருக்கு, அதை வந்து நம்ம கிக் பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து அது ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது, அதை வந்து டின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொடுத்த ஃபோர்ஸு டிஸ்டன்ஸ் மூவ்டு இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா we get the work done. So W is equal to force into distance. So when the point of application of point of applicationனா ஒரு பால் இருக்குது, அது மேலே எந்த பாயிண்டில் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறியோ அதே பாயிண்டில் தான் அந்த டைரெக்ஷனில் தான் வந்து அதே டைரெக்ஷனில் தான் அந்த பால் மூவ் ஆகும். ஸோ எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது, கொடுத்த ஃபோர்ஸை பார்த்துக்க வேண்டியது, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க we get work done. ஸோ எஃப் இன்ட்டு டி என்எம் அப்படிங்கிறது நியூட்டன் மீட்டர். ஸோ ஒர்க் டன் வந்து நியூட்டன் மீட்டர்லையும் சொல்லலாம், இது வந்து ஒர்க் யூனிட்டு. இதே ஹீட் யூனிட்லேயும் வந்து ஒர்க் டன்னை சொல்லலாம், இது வந்து ஜூல்ஸில் சொல்லுவோம். ஸோ வேர் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் மூவ். ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. நெக்ஸ்ட் பவர். பவர் இஸ் த ரேட் அட் விச் த ஒர்க் இஸ் டன். ஒரு செகண்ட்ல செய்யப்பட்ட வேலை அதான் வந்து பவர். பவர் இஸ் த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ரேட் அட் விச் த ஒர்க் இஸ் டன் ஆர் ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ரேட் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுனாவே பர் செகண்ட், டைம் டிபெண்ட். ஒரு செகண்டுக்கு செய்யப்பட்ட வேலை அதுதான் வந்து பவர். ஸோ பவரோட யூனிட் வந்து வாட்ஸில் சொல்லலாம் அல்லது கிலோ வாட்ஸில் சொல்லலாம். ஸோ ஒர்க் டன் பர் டைம். P is equal to power P is equal to work done per time. Thank you.